இன்றைக்கு சண்டையும் வீட்டில் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் ஒரு முட்டையை பக்கத்தில் கடையில் வாங்கி என்னால் நக்கண்ட ஒரு குழம்பு வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது வந்து இப்போ கடலில் வந்து பெரிய அளவில் மீன் இல்லை, மீன் பட்டா தான் தொழிலுக்கு போகிறாங்க. ஏன்னா மண்ணெண்ணெய் பிரச்சனை இருக்குது. சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா நல்லா வறுத்திங்க வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சன்மி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களோட வீட்டில் தான் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், வீடியோ பார்க்க முன்னால் எங்களோட வீடியோவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லி இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஈஸியான முறையில் இன்றைக்கு ஒரு மதிய நேரம் எங்களோட சாப்பாட்டுக்கு ஒரு குழம்பு இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம். அது என்ன குழம்புன்னு சொல்லி சொன்னால் முட்டை குழம்பு தான். அப்போ முட்டை குழம்புல பலவிதம் இருக்குது. முட்டையை அவிச்சு போட்டு தண்டுவாங்க, இல்லையா பொரிச்சு போட்டு குழம்பு வைப்பாங்க, இல்லைன்னா குழம்பு கொதிக்க அடித்து ஊற்றி குழம்பு வைப்பேன். நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்றைக்கி முட்டையை அவிச்சு போட்டு தான் கொடுங்க. அது எப்படி வைக்க போகிறேன், என்ன மாதிரி வைக்க போகிறேன்னா தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது ஈஸியாக செய்யலாம். இப்போ மீன் இல்லையோ இன்றைக்கி சண்டே வீட்டில் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் ஒரு முட்டையை பக்கத்தில் கடையில் வாங்கி என்றாலும் நக்கண்ட ஒரு குழம்பு வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இன்றைக்கு எங்கடா வீட்டிலையும் அப்படி அதே நிலம் தான். மீன் வாங்குறதுக்கு இன்றைக்கி பெருசாக கடற்கரையில் மீன் இல்லை, சந்தையிலையும் மீன்கள் கொஞ்சம் விலையாக இருக்குது. அப்போ பார்த்து சரி தொடர்ந்து மீன் தான் சாப்பிட்றோம். இன்றைக்கு சம்டைம் ஒரு முட்டையோ ஒரு குழம்பு ஆக்குவோம். மற்றது கடைக்கு போகிறதுக்கும் என்ன சொல்லுங்க, அப்போ டைமும் ஆயிட்டுது. என்ன போய் பார்ப்போம், சரி மீன் எதுவும் இருக்குமென்னு யோசிக்கிறேன். போய் பார்ப்போம். இல்லையா இருந்தாலும் ஒரு 1/4 கிலோ மீன் என்றாலும் வாங்கி கொண்டு வந்து காய்ச்சுவோம்னு பார்த்தா ஒரு 9 மணி தாண்டினால செம்ம வெயிலாக கிடக்கு. வெயிலுக்கு போய் கடப்பாக இருக்குது. அப்போ இன்றைக்கு நான் சந்தைக்கு போய் மீன் என்ன இருக்குது எது இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் இவர் சொன்னவர் மீன்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் சரியான விலையாக இருக்குன்னு சொல்லி, விலையாண்டாலும் என்ன சொல்லி சொன்னால் விலையாண்டாலும் நல்ல மீன்கள் இருக்காது. எப்படியுமே இங்கே கொண்டுதான் தொழில்களுக்கு போய் மறைச்சிருக்குது. அவன் ஏதோ பெருந்தொழிலுக்கு ஏதோ என்னன்னு சொல்லி சொன்னவர், எனக்கு இதெல்லாம் பெரிய தெரியல. அவன் மறைச்சிருக்குதான். அப்போ பெருசாக அளவுக்கு மீன்கள் இல்லை. மீன் இருந்தாலும் சம்டைம் விலையாக இருக்க மாட்டேன். அப்போ பார்த்தா இருக்கிற காசுக்குள்ள மாதிரி ஏதாவது ஒன்று டக்குன்னு சடீரென்று செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் நான் செய்கிறது மதியத்துக்கு தான் காணும். இரவுக்கு ஏதாவது ஒரு கறி வைக்கணும். என்னென்னு சொன்னால் முட்டை நாங்கள் அவிச்சு குழம்பு வச்சா அதை புட்டுக்கு பெருசாக எடுக்கிறாது. அப்போ மதியத்துக்கு உரிய மாதிரி தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஏன்னு சொன்னால் இரவுக்கு இன்றைக்கு நாங்கள் சமைக்க தேவையில்லை. காரணம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு தொடர்ந்துங்கிற இடத்துல ஃபங்க்ஷன் தான். வருஷம் தொடங்குற ஃபங்க்ஷன். அதுக்கு பிறகு வந்து கொண்டே இருக்கு, அடிக்கி கொண்டே இன்றைக்கு போனால் அடுத்த நாள் ஒரு ஃபங்க்ஷன். கிழமைக்கு ஒரு 2 தடவை ஃபங்க்ஷன் வந்தால் செலவு. உங்களுக்கு தெரிந்த ஃபங்க்ஷன் வந்தால் ஏதோ ஒரு பக்கத்தில் செலவாயிரு. அப்போ விரவுக்கு முன்ன செலவு மாதிரி என்னடா தொடர்ந்து ஃபங்க்ஷனாகவே இருக்கு. இப்போ இவர் ஆண்டு சொன்னார், இப்போ வருஷத்து தொடக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் தொடர்ந்து ஃபங்க்ஷன் வருது. இது வருஷ தொடக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சொல்லுவீங்க, தொடர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வர மாட்டேன். அதே மாதிரி வருஷ தொடக்கத்தில் ஒரு வீட்டில் ஒரு வீடு நடந்துட்டு வைங்க. அப்போ அந்த தொடக்கம் அந்த காலம் ஃபுல்லாக இது வருமோ ஒன்று கேட்டேன். நான் என்ன அது என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்காது, அப்படி நடக்க யாருமே. என்னத்தை நாங்கள் வருஷத்தை முன்னிட்டு நாங்கள் என்ன நாங்கள் கால் எடுத்து வைக்கிறோம். வருஷத்தை முன்னிட்டு நாங்கள் என்ன ஒரு மாத தொடக்கத்தில் பாருங்க, மாதம் 1ஆம் தேதி பிறந்துட்டு வைங்க, 1ஆம் தேதி அண்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா அதே மாதம் ஃபுல்லாக போவோம். தெரியுமா, அது என்னென்று வருது எது வருது. ஏன்னா இப்போ பிள்ளைகளுக்கு வருத்தமாக இருக்கு, எங்களுக்கு வருத்தம், ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், கூடுதலாக 1ஆம் தேதி மாத தொடக்கத்தில் 1ஆம் தேதி சொல்லுங்க, அந்த நாளை தவிர்த்து அடுத்த நாள் போவோம். மாதம் ஃபுல்லாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அந்த ஒவ்வொருத்தரும் நம்பிக்கை என்ன. ஆனால் குடும்பம்னா அதுதான். இன்றைக்கு ஒரு ஃபங்க்ஷனை பாருங்க, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொல்லுவீங்க என்ன சாமி இப்போ என்ன தொடர்ந்து எல்லாமே அப்படி வரப்போகுது. இன்றைக்கு உதாரணத்துக்கு எங்கட விட்டு ஃபேமிலி உங்களுக்கு வீடியோ பார்க்குறேன், உங்களுக்கே தெரியும். 1ஆம் தேதி சும்மாண்ட வீட்டே வந்து அதுலேருந்து எத்தனை ஃபங்க்ஷன் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க. இன்னும் ஃபங்க்ஷன்கள் இருக்குது வெயிட்டிங்கில். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதே நிறைய இருக்கு. அப்போ இன்னும் வர போகிறது இதை விட என்ன சொல்ல, இது நார்மலாக போய்கொண்டிருக்கு. இப்போ ஸ்டார்டில் பர்த்டேயோட போய்கொண்டிருக்குது. காலகாலமாக போக பெரிய பெரிய ஃபங்க்ஷன் வரைக்கும் பெரிய பெரிய செலவும் வரும். வீட்டில் சில அடிபிடியும் வேணும்னு சொன்னால் ஃபங்க்ஷன் சொன்னால் செலவு வரைக்கல. இப்போ உடுப்படுக்கணும், இப்போ ஒரு ஆளுக்கு உடுப்பு எடுக்க போனால் பெரிய விலையெல்லாம் இருக்குமே என்ன.
அப்போ 3 பேர் எங்கட வீட்டில் இப்போ 3 பேர்னு சொல்லிட்டோன்னா இவருக்கு இப்போ ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரே அளவு தான் உடுப்பு செலவு. அதே மாதிரி 3 பொம்பளை பிள்ளைகளுக்கும் பெரிய ஒரு அமௌண்ட் வேணும், பெரிய ஃபங்க்ஷன் சொன்னான். அப்போ அதில் சில நேரமாக இவர் சொல்லுவார் ஒரு 10,000 ரூபா தான் சமாளிங்கன்னு சொன்னார். அதில் 10,000 ரூபா கொண்டு போய் ஒரு ஆளு கூட வாங்கினேன். நல்ல உடுப்பு, ஒரு பஞ்சாபியாக இருக்கட்டும், ஒரு லெஹிங்காவாக இருக்கட்டும், ஒரு நல்ல உடுப்பு. பிறந்த நாள்ன்றபடியாக நாங்கள் நோம்பலாக ஏற்கனவே இருக்கிற உடுப்போல போட்டுக்கொண்டு சமாளிக்கணும். பெரிய மனுஷனுக்கு இப்போவே இவர்கிட்ட சொல்லி வச்சுருக்கிறோம். பெரிய மனுஷனுக்கு வந்தால் காசு ரெடி பண்ண வேண்டிய சூழ்நிலை வேணும். அப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே இப்போவே அந்த பெரிய ஃபங்க்ஷன் பிறப்புதுண்டா கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கணும். என்னென்னு சொல்லிச்சுன்னா சேமிக்கணுமென்றில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு உங்கள்கிட்ட ஒரு 200 ரூபாய் இன்றைக்கு சம்பளம் இருக்குது, அதை ஒண்டி இருக்க போட்டு விட்டா ஒரு ஃபங்க்ஷன் பிறகு அதை உடைச்சோம்னு சொல்லிச்சுன்னா அது எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குமே. அந்த ஒரு உப்பு எடுக்கிறதுக்கு இப்போ பெரிய ஒரு தொகை 20,000 இருந்தாங்க, 30,000 நாங்கள் அப்பா விட்டு ஓடிடுவேன். நீங்களும் கூட ஏற்கனவே நிறைய பிரச்சனையில இருக்கிறார். அப்போ நாங்கள் இதுகள் கேட்கறது பிள்ளை ஏன்னா உண்மையில நான் அப்படித்தான் யோசிச்சு செய்யறேன். நான் உண்மையில ஒரு இவர்கிட்ட கேட்டா சம்டைம் ஒரு 10,000 ரூபா காசு எங்களுக்கு தருவாரு. அதுக்கு மேல கேட்டா இங்க பேச்சு நடக்கும், அதுக்குள்ள சமாளியும் கொண்ட. ஆனா கொண்டு போனா நல்ல உடுப்பு எடுக்க போனா 10,000 ரூபாய் காசு காணாது. இவர் என்ன சொல்லுங்க, தனக்கு ஒரு 5,000 ரூபாய்க்குள்ள சமாளிச்சிருக்காரு. அப்ப எனக்கு என்ன சொல்லுறாங்க, உதாரணத்துக்கு எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு தேவையில்லை தானே, நீங்க என்னத்துக்கு பிள்ளைகளுக்கு மாத்திரம் எடுக்க சொன்னா 5,000 சமாளிக்கும். இப்போ எனக்கு ஒரு விருப்பம் எடுக்கும் தானே பிள்ளைகளுக்கு எடுக்க போய் எனக்கு எடுக்கணுமெண்டு. அப்போ என்ன சொல்லிச்சுன்னா பிள்ளைகளுக்கு எடுக்க போனாலும் சில 5,000 ரூபாய் சில வழியில் காணாம். நான் எடுக்க போகிற உடுப்பு என்ன சொல்லிச்சுன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் சொன்னால் நல்ல உடுப்பு எடுப்பேன்னு சொன்னால் ஒருக்கா போட்டுட்டு அப்படி தூக்கி அறிகிற வழக்கம் இல்லை. நாங்கள் வருஷமாக வச்சு போடுவோம், அதை வீணாக்க மாட்டோம். இப்போ சுமந்த பர்த்டேக்கெல்லாம் நாங்கள் உண்மையில 4 பேரும் ஒரே ரெஸ்ட் எடுத்தனால நிறைய காசு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் அது போகும் அடிச்சு வச்சுக்கிறேன்னா இன்னொரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு மாத்திரம் போடுவோம். எனக்கு எடுத்தது ரொம்ப பெருசு, எனக்கு பெருசு அதெல்லாம் அடிச்சு வச்சுக்கணும். நல்லதா எடுத்தோம்னு சொன்னா ஒரு 4-5 ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய. அப்ப நாங்க போட்டுட்டு இப்ப எங்கட தங்கச்சியாங்கட பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மாறி கொடுப்போம். அப்படி இருக்குது. இப்ப என்ன சொன்னா இவங்க போட்டாங்கன்னு சொன்னா இப்ப 2-3 தினம் போட்டுட்டாங்கன்னு சொன்னால் அப்புறம் தங்கச்சின பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. கம்சின்ற உடுப்பு காவியாக்க அளவில்லை உண்மையே இல்லை. ஆனா சில டைம்ல கம்சிக்கு நான் பெருசாடு கேட்க அவக்கு ஓகேயா இருக்கு, அது நீட்டாவும் வரும், அவள் கட்ட இழுத்து கொண்டு தெரியணும். அப்ப அப்படித்தானே சகோதரம் சொல்லியிருக்கல. இப்போ தங்கச்சிட்ட பிள்ளையா இருக்கும், போயா இருக்கும். இப்போ உவாக்கு கம்சிக்கு அளவான தங்கச்சிட்ட பிள்ளையிட்ட மாறிச்சாரி போடுறோம். நாங்க சின்ன வயசுல இருக்கு அது பலமை தானேங்க. இப்ப நாங்கள் 6 சகோதரம் பண்டிகை 6 விட்ட உடம்பு மாறி மாறி போடுவோம். அதே மாதிரி இப்போ 1 விட்ட சகோதரம் தானே எல்லாருமே கூட பிறந்த சகோதரம் மாதிரி தான் வளர்ந்து கொண்டிருக்கு. அப்ப இப்ப இன்றைக்கு அங்க ஒரு உடுப்படுத்திட்டானா நான் சொல்லுவேன் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ தவிர மோனிக்காக ஒரே தொடர்ந்தாதே உடுப்பை போட்டுனா சம்டைம்ஸ் எனக்கு காதல் இல்லையேன்னு சொல்லி சொன்னா யோசிப்பேன். அப்போ நான் தங்கச்சிட்ட சொல்கிறேன் இந்த உடுப்பை எடுத்து வை நான் பாருன்னு. அப்படி இப்போ கம்சின்ற உடுப்பாக இருக்கட்டுக்கு மோனிக்கா காவியாவும் மாறி போடுறது. பெருசாக இருந்தால் காவியா மாறி, ஆனால் அவள் கொஞ்சம் கட்ட உயர்ந்துட்டா இல்லை அப்படி இருக்குது. இப்போ காவியா கம்சி கொடுத்தல சொல்லுவாள் தண்டை உடுப்பு அளவாக இல்லாதது மடிச்சு தான் வைக்கணும் வேண்டாம் காவியா போடு. முந்தி காவியா போடுவோம், மெல்லி சேர்ந்தபடியே போடுறோம். இப்போ போடுறோம். ஆனால் சில உடுப்புகள் இப்போவும் இருக்குது. கம்சின்ற உடுப்பு நான் மடிச்சு வச்சுக்கணும். ஒரு 2 தடவை தான் கம்சி, 2 தடவை காவியா 2-3 தடவை வாங்கி போட்டவா. ஆனா அவக்கு ஓகே இருந்தது. அப்ப இப்ப என்ன செஞ்சிருக்கேன்னா மடிச்சு வச்சுக்கேன். மோனிகா கம்சி 10 வயசுல போட்டோ எடுப்போம். மோனிகாவுக்கு 10 வயசுல ஓகே இருக்கும்னு நான் மோனிகா பக்கத்துல இருந்து எனக்கு தான் அவன் அப்போ சரி என்னடா அப்போ அந்த நீல உடுப்பு காவியாவுக்கு நான் கொடுத்தேன். அப்படி வந்து அளவாக இருந்தால் சரி நீ போடணும். ஆனால் காவியாவுக்கு டைட்டாக இருக்குது. அப்போ போட்டுட்டு திருப்பி தந்துட்டா டைட்டாக இருக்குதுன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு கொண்டு போடவே. ஆனால் அப்புறம் அவருக்கு போடக்கூடாது. அப்போ நான் சொன்னேன் அப்போ சரி அப்படியே மடிச்சு இப்போ 2 பாட்டி பிறகு விலை கூட எடுத்தது. அப்போ மடித்து வச்சுக்க இந்த பிள்ளைக்கு போட. இந்த பிள்ளையும் கொஞ்சம் வளர்ந்தா தான் போட. அது நல்லா என்ன சொல்லுங்க கம்சி கொஞ்சம் 10 வயசுலேயே அவள் கொஞ்சம் உயரம். அப்போ பாட்டி பிறகு நல்லா ஃபுல்லாக நிற்கிது. அப்போ 2ஐயும் மடித்து வச்சுருக்கு. சில டைமில் மோனிகாவுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அது சில நேரம் போடக்கூடிய மாதிரி இருக்கு. மெல்ல மோனிகா அது மோனிகா சொன்னா ஒரு நான் போட்டதுதான் மோனிகா போடணும். எனக்கு புதுசு உனக்கு பழசு ஓகே பாத்தீங்களா. ஆனா மோனிகாவுக்கு தண்டை உடுப்பு விட இந்த உடுப்புலதான் ஒரு பழக்கம் இருக்கு. தண்டை உடுப்பு யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. கம்சி கொடுப்பால் மோனிகா கொடுக்க மாட்டான். ஏன் மோனிகா நான் சொல்லுவேன் உடுப்போல நான் கொடியில நிறைய உடுப்போல் வந்துட்டு சில உடுப்போல் ஒதுக்கி போட்டு இல்லாதவைக்கு கொடுப்போம்னு சொன்னேன். மோனிகா சொல்லுவா உடனே
அம்மா உடுப்பு நீங்கள் எடுத்து இப்போ கழிக்க போறீங்கன்றது சில உடுப்புகள் கிடைக்கும். நான் நிற்பேன் ஏன்னா நான் நல்ல உடுப்புகள் எடுத்து கழிச்சு போடுவேன். நான் போடுற உடுப்பு பண்ணிட்டு இது அது எடுத்து வச்சு மோனிகா இருக்கிறாள் எனக்கு இப்போ அளவு இல்லாம தனக்கு பெருசா இருந்தாலும் அதை எடுத்து போடுவாள் இந்த உடுப்புல. செருப்பு உடுப்பும் கொள்ள கொடுக்குறா தெரியாது. அந்த இருக்க தங்கச்சி சொன்னா மோனிகா அந்த உடுப்பை தயவு செய்து கொண்டு வந்து தந்துடாதையா திருப்பி பார்த்து கேட்கிறாளா வெண்ட உடுப்பு தாங்க சொன்னீங்கன்றான்ட்டு கேட்டனியா. நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன் நட்டது கொடுப்பேன். கஞ்சி சாப்பாடுன்னா ருசிச்சுட்டா கேட்டாலும் சின்ன கிள்ளி தருவான். அது மட்டும் தர மாட்டேன். ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொரு மாதிரி. ஏன்னா அப்ப அந்த மோனிகா என்ன சொன்னா தனக்கு அந்த பிடிச்ச உடுப்பு பிடிக்காத உடுப்பு கொடுக்க சொல்லிடுவா. அதே அவருக்கு பிடிச்ச உடுப்பு வயசுல கொடுக்க விட மாட்டான். எனக்கு கட்டையாவிட போடுறான் தெரியாம அப்படி இருந்து நான் நிறைய கட்டையானாலும் போடுவாள் வச்சிருந்து நிறைய உடுப்புகள் வந்து கேட்க எடுத்து நான் ஒழிச்சு வச்சுட்டு கொண்டு ஊத்துருவேன். நான் எல்லா உடுப்பையும் வச்சிருந்து என்ன செய்யறது உண்மையில ஒரு கொஞ்சம் கட்டியா போனா அந்த உடுப்புகளை எல்லாம் வேணும் வளர்ந்து கொண்டு நல்லா கட்டியான உடுப்புகளும் போடையிடாது. அப்படித்தான் இப்ப நான் கதைச்சு கொண்டு போனேன். ஏதோ கதைச்சு ஏதோ வந்து நான் குக்கிங் சொல்லி போட்டு ஏதோ கதைச்சு கொண்டு இருக்கிறேன். சரி வாங்க இப்போ இன்றைக்கு முட்டை குழம்பு எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். 4 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அவிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி இஞ்சி உள்ளி அதை நான் இடித்து எடுக்க போகிறேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து தான் எடுத்து வச்சுக்கேன். நான் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இருந்ததை நான் தாண்டி சேவ் பண்ணி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து எடுத்துக்கேன். ஆனால் சின்ன வெங்காயம் கூடுதலாக சேர்த்தினா இன்னும் ஒரு டேஸ்ட்டாக வித்தியாசமாக கொடுக்கும். அதேமாதிரி 2 பச்சை மிளகாய் தேசிக்காய் தக்காளி பழம் 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். முதல்ல நாங்கள் முட்டை குழம்பு வைக்க முன்னம் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த முட்டையை நாங்கள் அப்படி கீறணும். எப்போவுமே முட்டையை அப்படி கீறினா தான் அந்த மசாலா உள்ளே இறங்கும். அதே மாதிரி இந்த 4 முட்டையை நாங்கள் கீறுவோம். இன்றைக்கு அவித்த முட்டை குழம்பு. இனிமேல் நாங்கள் என்ன மாதிரி செய்ய போகிறோம்னு செய்முறையை பார்ப்போம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்ப்போம். முட்டையை நான் லைட்டாக பொறிக்க எடுக்க போடுறதுக்காக எண்ணெய் சேர்க்கிறேன். அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய்க்கையே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அப்போ தான் அந்த முட்டையோட எங்களுக்கு அந்த நாங்கள் போடுற மசாலா சேரும். அதால் கொஞ்சமாக சேர்ப்போம். இந்த மசாலாவை சேர்த்துட்டோம். இனிமேல் என்ன செய்யணும்னா அந்த முட்டையை போடும். கேமரா பிடிக்காத கொஞ்சம் தள்ளி நின்றா நல்லது. போட்டு நல்லா பொரிக்கிறது போடும். அந்த மசாலா நல்லா சேரும். அதையோட நாயமாக உப்பை எண்ணெய்க்கு போட்டால் சில வழியில் வெடிக்கும். அதாவது நம்ம முட்டையோட தூவோம். வடிவாக பிரட்டி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் பொரிக்கும். ஏன் திடீரென்று முட்டை குழம்பு கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து இப்போ கடலில் வந்து பெரிய அளவில் மீன் இல்லை. மீன் பட்டா தான் தொழிலுக்கு போகிறாங்க. ஏன்னா மண்ணெண்ணெய் பிரச்சனை இருக்குது. மண்ணெண்ணெய் பிரச்சனையால் தொழில் வந்து உண்மையிலே போகிறதில்ல. தொழிலுக்கு போனாங்கன்றதுனா தான் மீன் பட்டா தான் தொழிலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ அதனடியால் தான் இன்றைக்கு வந்து இங்கே ஹெட் குளத்தில் எல்லாமே வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் கடல் தான். ஆனால் தொழிலுக்கு போகவில்லை. காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று தினம் வந்து பெரிய அளவில் மீன் வழி இல்லைன்னு சொல்லி போகவே இல்லை. ஒரு போனாலும் நட்டம் என்ன மீன்ன்றது இல்லாதபடியாக நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு இப்போ கடையில் முட்டை வாங்கினது வேறு. அப்போ டக்குன்னு பார்த்தேன் மீனும் சரியான வெளியாக இருக்குது. இப்போ என்ன சொல்லுங்க யாழ்ப்பாணத்து மீன் வரும். அது கொஞ்சம் பெருசாக டேஸ்ட் இருக்காது. அதோட என்ன சொல்லுங்க கொஞ்சம் டிலே ஆகிடும். அப்போ பார்த்தேன் இதென்று சொன்னால் ஒரு 200 ரூபா காசுக்கு வந்து 5 முட்டை வாங்க. அப்போ 4 முட்டை 5 வாங்கினது. அப்போ 4 முட்டை எடுத்து ஒரு குழம்பு ஆக்க போகிறோம். பொறிச்சிட்டு ஒரு குழம்பு இதே மீன் வாங்குறாண்டா அப்படி ஒரு 1000 ரூபாக்குள்ள வேணும். மீன் வாங்குறேன்னு சொன்னால் ஏன்னா மீன் விலையண்டபடியாக இதெண்டா சட்டண்டு செய்கிறது உங்களுக்கு ஈஸியாகவும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்.
அதோட செலவும் குறையும். அதுக்காக டெய்லி முட்டை குழம்பு வச்சு சாப்பிட எப்படி செய்ய டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட் ஒரு நாள் சாப்பிட்றது நல்லா இருக்கும். இருந்துட்டு சாப்பிடுங்க அந்த முட்டையை அப்படி நாங்கள் பொரிச்செடுத்து ஒரு குழம்பு வைக்கிற அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக கொடுக்கும். அதுவும் இவர் தான் இப்படி பொரித்து போட்டு வச்சு சில சொல்லி அப்போ நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொன்னவர். அப்போ அதே மாதிரி உங்களுக்கும் நீங்களும் இப்போ நாங்கள் வீட்டு செய்து சாப்பிடுங்க இவர் நல்லா இருந்ததுன்னு சொன்னபடியே நாங்கள் உங்களோடையும் பகிர்ந்து கொண்டோம். அப்படி பொரித்து கறி காய்ச்சினா அவ்வளோ டேஸ்ட்டை கொடுக்கும். நாங்கள் முட்டையை அடித்து பொரித்து போட்டு காய்ச்சறது வேறு, இது அவிச்சு போட்டு பொரிச்சு காய்ச்சறது வித்தியாசம். அது அடித்து ஊற்றுறோம் சில பேர் குழம்பு அப்படியும் இருக்குது குழம்பு. இப்படி பொரிச்சிட்டும் ரோஸ்ட் பண்ணியும் கடையில் விற்கிறவங்க சாப்பிட நல்லா இருக்குதுண்ணா. உண்மையிலேயே நாட்டில் வந்து இப்போ என்ன சொல்கிறது நிறைய பஞ்சம் ஏற்பட போகுது மட்டும் தெரியுது. இந்த முட்டை கூட கிடைக்கும் போது சில வழியில் பொருளாதாரம் வந்து சரியான விலை ஓடிக்கொண்டிருக்குது. விலை ஓடிக்கொண்டிருக்குன்னு சொன்னால் நாட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரக்கூடும். அதால் உண்மையிலேயே வந்து எப்படி போக்குதுன்றது தெரியல. அடுத்த நாள் வாழ்க்கையை நினைக்க உண்மையிலேயே ஒரு பயமாக தான் கிடக்குது. இது இங்கே எங்கட ஸ்ரீலங்காவில் மட்டுமண்டில்லை, உலக நாடு ஃபுல்லாக எல்லாமே தான் சொல்கிறேன். பொருளாதாரம் ஃபுல்லாக விலை கூடிக்கொண்டிருக்கும் பொழுது சாதாரணமாக இருக்கவே சரியான கஷ்டமான நிலைமையில் மக்கள் இருக்கேங்க. இது இப்போ விலை இந்த பொருளாதாரம் புல் விலையில் இருக்குன்னு புல் விலை இருக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் எங்கட என்ன சொல்லுங்க கஷ்டமாக இருந்தாலும் வீட்டில் சாப்பிடல ஒரு கறி சோறுனாலும் வச்சு சாப்பிட்டு தான் அப்படியே நிலைமை காலப்போக்கில் வரக்கூடிய மாதிரி. ஏற்கனவே நாங்கள் முந்தைய இந்த போராளுகண்டே அதே நிலைமை தான் இருந்தது. காலப்போக்கில் அப்புறம் கொரோனா டைம்லையும் அதே நிலைமை தான். திருப்பி பார்த்தா இப்போ உலக பிரச்சனையா நாட்டு பிரச்சனை போய்க்கும் அதே நிலைமை வரப்போகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் எவ்வளவு சிக்கனமாக எங்கிட்ட இருக்கிற காசை வச்சு எவ்வளோ சிக்கனப்படுத்தணும் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்று நாங்கள் அள்ளி கொட்டி சமைச்சோம்னு சொன்னால் நாட்டு நிலைமை நகருகி வந்தால் கையில் காசு இல்லையண்டா பொருட்கள் எல்லாம் விலையண்டா நாங்கள் வாங்கிடலாமல் போகுமே. அப்போ அது சரி. அப்போ நாங்கள் எல்லாத்தையுமே இறக்குவாங்க. இதை நாங்கள் வைக்கணும். அப்புறம் அடுத்த கறி எப்படி வைக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். சரி, இப்போ நான் வெங்காய வதல் பொரிக்கிறதுக்கு அளவாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ளப்படுறேன். அளவான எண்ணெய் அதோட வெங்காயத்தையும் போட்டுட்டு பொரிஞ்சு கொண்டு வரது பொரிஞ்சாப்போ சரி. இப்போ வெங்காயம் பொரிஞ்சு கொண்டது இனிமேல் நான் இதில் 2 கொம்பு கம்பு இலைஞ்சி கருவேப்பிலையும் சேர்க்குறதுனா அதோட பச்சை மிளகாயும் சேர்க்குறது. இதோட இனிமேல் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக இருக்குது. அவ்வளோதான பெருஞ்சீரகம் நாங்கள் ஃப்ரெஷ்ஷுக்கு போடுறதுனால பெருஞ்சீரகம் எண்ணெயில் போட்டோட இடிஞ்சிடும் அளவாக சேர்த்துக்கொள்ளுவோம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு கொண்டு பொண்ணு காட்டில் வேறு அடுத்த இஞ்சி உள்ளி சேர்த்துக்கணும். அப்படி சேர்க்க பார்த்தீங்கன்னா இஞ்சி உள்ளி நான் இடித்து உரலில் இடித்து எடுக்க அப்புறம் சில டைமில் மிக்சியில் அடித்து எடுக்கணும்னா அதை விட உரலில் இடித்து எடுக்கிறது டேஸ்ட். அதாவது முட்டை குழம்புக்கு எப்போவுமே நாங்கள் இஞ்சியை கூட சேர்க்கணும். அளவாக சேர்த்தாக்கணும் இஞ்சியை கூட சேர்த்தாலும் பிரச்சனை. இதில் இஞ்சியை நீங்கள் கூட சேர்க்குவீங்களா இருந்தால் சில டைமில் சாப்பிடைக்கு தொண்டைக்கு ஒரு அரிப்பு தன்மை வர்ற மாதிரி இருக்கும். அப்போ எப்போவுமே அளவாக சேர்த்துக்கணும். நாங்கள் சின்ன இஞ்சி இனிமேல் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னா இது கொஞ்சம் செஞ்சு கொண்டு வந்துட்டீங்களோ. அப்போ இதில் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு இது பேஸ்ட் இல்லை இஞ்சி உள்ளி உங்கள் விட்டுட்டு மாற்றிட்டு எடுக்கிறது. பேஸ்ட் சொன்னால் நான் மிக்சியில் அரைச்சி எடுத்தோம்னா அது பேஸ்ட் ஆகிடும். இது கொஞ்சம் பச்சை வாசனை பூ வெட்டுக்கும் போன பிறகு தக்காளி போட்டு சேர்த்து சரி. இனிமேல் நாங்கள் தக்காளி போட்டு சேர்த்துக்கணும். இல்லை வேணும்னு சொன்னால் நீங்கள் சின்ன கட் பண்ணிக்கலாம். மேலே முட்டை குழம்போட அதோட தக்காளி பழம் இந்த குவிம்பா முழுசாக இருக்குது. சின்ன இருக்குது கரைஞ்சி போடும். நாங்கள் வளர்ந்து இப்போ முழுசாக இருக்கணும்னால நான் பெருசு வச்சா வச்சு வச்சுருக்கேன். இன்னும் என்ன சேர்ப்பாங்க கறி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோம். தக்காளி தான் நல்லா வளர்க்க தேவையில்லை. நாங்கள் பால் விடையில் 5 விடையோட கணக்காக நல்லா வளர்ந்துட்டோம். ஃபுல்லாக குறைஞ்சி போகும் தக்காளிக்குள்ள.
அதாவது என்ன பண்ணணும் கிரேவி மாதிரி வந்துடும். நாங்கள் முட்டை குழம்பு தெரியல, இது நாங்கள் கறியாக செய்யணும். அளவாக சேர்க்கணும், அளவான தூள், அளவா உப்பு. இப்போ பார்த்தா உங்களுக்கு கிரேவி மாதிரின்னு ஒரு ஃபீல் இருக்கு. அது நான் கிரேவியாக செய்ய பால் விடக்கூடாது, ஒரு அளவாக தான் நல்ல டேஸ்ட்டாக. அப்போ இனிமேல் என்ன செய்ய போனோம்னா இந்த முட்டையை சேர்த்து கொள்ள போகிற இந்த மசாலாவோட இப்படியே வைக்கிறேன் கிரேவி ஏன்னா. சரி, இப்போ நாங்கள் முட்டையோட வடிவாக எல்லாம் மசாலா சேர்ந்துடுதல்லோ. சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா முட்டை குழம்பு நல்லா வறுத்தி கொண்டு வந்துட்டு ஏமனா இதில் கொஞ்சமாக இடித்து வச்சுருந்தேன் பாருங்க. மிளகும் சின்னக்கினும் அதை அப்படியே சேர்த்துக்கிட்டு இந்த கணக்காக சேர்த்தா மிளகா சேர்த்தா புள்ளிய சாப்பிட மாதிரினா என்னென்னா சின்ன சீரகம் மிளகம் சேர்க்க ஒரு டேஸ்ட் அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு வாசனை என்பது உடம்புக்கு நல்லது. ஓகே, ஒருக்கா ஒரு கொதி வந்தாப்புல அப்படியே அடுப்பு பண்ணி தேய்ச்சி புளியை விட்டுட்டு நாங்கள் சாப்பிட வேண்டியதுதான். சரி, இப்போ நாங்கள் முட்டை குழம்பு எப்படி வச்சுட்டு இருக்க முடியாது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையில் நல்லா இருக்குது. மோனிகா சாப்பிட்டு எனக்கு எப்படி இருந்தது? நான் தான் தீர்த்தி விட்டேன்னா அவள் சாப்பிட்டு டியூஷனுக்கு போயிட்டு இப்போ வந்து குளிச்சு படுத்து மறுபடியும் குளிச்சுட்டு ஒரு உடுப்பை போட்டுக்கொண்டுங்க. இதைத்தானே தான் ஃபங்க்ஷனுக்கு கொண்டு நான் சொன்னேன் இந்த உடுப்பு வேண்டாம், இது சும்மா சிம்பிளாக இருக்குது, இது வேண்டாம் மோனிகா. என்னோட பர்த்டே ஒன்றுக்கு தான் போக போகிறோம். அப்போ உங்களுக்கும் தெரியும் யாருக்கு இன்றைக்கு பர்த்டேன்னு சொல்லி அவங்களோட பர்த்டேக்கு தான் போக போகிறோம். அப்போ மோனிகா சும்மா தூக்கி இப்போ போட்டுக்கா. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஃபோட்டோ காப்பி ஸ்கூல் நாளைக்கு கிளாஸ் இருக்குது அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையும். அப்போ இதை ஃபோட்டோ காப்பி எடுக்கணும். கிளாஸ் புதன்கிழமை நாடு போகிறாரு லீவு வந்தபடியா அதுக்கான அதை வீணாயிரம் கிளாஸுக்கு அப்போ ஃபோட்டோ காப்பி எடுக்கணும். அதை எடுத்து வச்சு போட்டு தான் இப்போ நாங்கள் ஃபங்க்ஷனுக்காக வலிக்கிட்டு கொண்டு போகிறோம். சரி, இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். நம்ம வந்துட்டு நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.